வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஸ்குட்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா ஏசி. ஸோ டாடா ஏசி பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் வந்து பண்ணலாம். ஒரு ஒரு வெஹிக்கிளை வாங்கி நம்ம டாடா ஏசி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அதுலேருந்து என்ன லாபம் கிடைக்கிது, ஸோ அது வாங்குறது வந்து பெனிஃபிட்டா இல்லை வந்து பெனிஃபிட் இல்லையா, இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ டாடா ஏசியை பற்றி நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் டாடா ஏசி வாங்கி வாடகைக்கு ஓட்டி சம்பாதிக்கணும் நிறைய பேருக்கு ஒரு ஆசைகள் இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலான்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்க நல்லா கவனிச்சுங்க, இதுலேருந்து லாபம் வருதா வரலையான்றதை நம்ம சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு டாடா ஏசி வாங்குகிறோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா 6,50,000 ரூபா. ஸோ இதுதான் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் இன்றைக்கி ரேட்டுக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 12/1/2024. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6,50,000 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ இந்த பட்ஜெட்டில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நம்ம வாங்குகிறோன்னு வைங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வந்து பாடி வந்து கட்டணும். ஸோ பாடி கட்டுறதுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 50,000 ரூபா மினிமமாக நம்ம கட்டணும்னா 50,000 ரூபாய்கிட்ட வந்துடும். ஸோ ஆக மொத்தம் எப்படின்னா 7 லட்ச ரூபா இருந்தால் தான் நீங்கள் ஒரு டாடா ஏசி வாங்க முடியும். ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் இஎம்ஐயில் தான் வாங்குவாங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்னாடி யாரும் வந்து ரெடி காசு கொடுத்து எடுக்க மாட்டாங்க, ஒரு சில பேரை தவிர. ஸோ எல்லோரும் இஎம்ஐயில் வாங்குவாங்க. ஸோ 1 லட்ச ரூபா இப்போ நீங்கள் முன்பணம் கட்டுறீங்க, சில பேர் 50,000 கட்டினா கூட உங்களுக்கு டாடா ஏசி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டாங்க அப்படின்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அதிகபட்சம்னு சொல்லலை, கம்மி பட்ஜெட்டுன்னு சொல்லலை, ஒரு தோராயமாக சொல்கிறேன். ஸோ 15,000 ரூபா வச்சுக்கோங்க. ஸோ இந்த 15,000 ரூபா மந்த்லி கட்டுற மாதிரி வரும். நீங்கள் 50,000 ரூபா கட்டி நீங்கள் வண்டி எடுத்துட்டீங்க. ஸோ அது போக வந்துட்டு பாடி கட்டுறதுக்கு ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி 1 லட்ச ரூபா முடிச்சிட்டிங்க. ஸோ வாங்கி நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபா வந்து வாடகை வந்து வரணும். வந்தால் மட்டும்தான் அதில் லாபம் வரும். ஸோ இப்போ ஒரு 3,000 ரூபா நீங்கள் வர்றது வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு மட்டும் தெரிஞ்சுங்க. 3,000 ரூபா வரணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டணும் வண்டி. 150 கிலோமீட்டர் ஓட்டினா தான் 3,000 ரூபா நீங்கள் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலேயும் ஓட்டிட்டு நீங்கள் சில பேர் 3,000 ரூபா எடுப்பாங்க. ஸோ அப்படி ஓட்டினா நம்மளுக்கு லாஸ். ஸோ இப்போ 150 கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா ஸோ அதுக்கு 3,000 ரூபா வருது அப்படின்னா டீசல் ஒரு 1,000 ரூபா. ஸோ அங்கே டோல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 200 ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ அது போக வந்து அதோட தேய்மானம் வந்து ஒரு 500 ரூபா போட்டுக்குங்க. ஸோ தேய்மானம் அது போக வந்து 500 ரூபா வந்து நீங்கள் டியூவுக்கு எடுத்து வச்சுருங்க. மீதி உள்ள காசு வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இது. ஆனால் இந்த டெய்லி 3,000 ரூபா வரலை அப்படின்னா உங்களுக்கு லாஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணாமல் நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு டெய்லி 1,000 ரூபாய்க்கு ஓடினா அது லாஸ், கன்ஃபார்மாக லாஸில் தான் போய் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்பட்டால் அப்போதைக்கு நீங்கள் டாடா ஏசி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் நீங்கள் வாடகைக்கு ஓட்டி இதில் ஜெயிக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இதுதான். ஸோ அதுதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி 3,000 ரூபாய்க்கு ஓடணும், அதுவும் இந்த 150 கிலோமீட்டருக்கு ஓடணும். ஸோ அதுக்குள்ளேயே இந்த 3,000 ரூபா வாடகை வரணும். ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, நிறையா வண்டி இருக்குது. இப்போ உங்கள் ஊருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்த வெஹிக்கிள் வந்து இன்றைக்கி 10 பேர்கிட்ட வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அதனாடி வந்து இப்போ நீங்கள் ஒரு 2,000 ரூபா வாடகைக்கு போகிறீங்கன்னா அவங்க 1,500 ரூபாய்க்கு போக ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அதில் ஒரு பெரிய லாபமே இருக்காது. ஸோ ஏன்னா நம்மளோட பர்சனலாக நம்ம வெஹிக்கிள் வச்சுருக்கோம். ஸோ வச்சுருக்கனாலே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் பிஸ்னஸ்ஸான இது, அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, யாரும் அவசரப்பட்டு இந்த பிஸ்னஸில் அவ்வளோ லாபம் இருக்குது இவ்வளோ லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் இறங்கிடாதீங்க. ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக வெளியிலேருந்து ஒரு வெஹிக்கிள் எடுத்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு
நம்மளோட சொந்த வெஹிக்கிள் இருந்தாலே போதும். அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் ஓகே. இல்லை உங்களுக்கு டெய்லி 3000 கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபகரமான பிஸ்னஸ். டெய்லி 1000 மாதம் 30,000 கிடைக்கும். ஸோ இந்த டெய்லி 3000ன்றது இப்போதைக்கு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து நிறைய வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் போவீங்க, நாளைக்கு இன்னொருத்தவங்க போங்க, இப்படி தான் மாறி 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 போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸில் போய் முடிஞ்சிடும். அதே மாதிரி முன்னாடி கொரியர் டெலிவரி வந்து நிறையா வந்துடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, வெளியில் ஃபுல்லாக அங்கேருந்து வர்றதை வந்து டாடா ஏசி மூலமாக வந்துருக்கலாம். இப்போலாம் வந்து அவங்களே வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஓனராக இருந்ததுன்னா அவங்களே எல்லா வெஹிக்கிளும் வச்சுருக்காங்க. ஸோ வச்சுருக்கனாடி அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட வெஹிக்கிளில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ யாரும் வாடகைக்கு கூப்பிட்றதில்ல. அதே மாதிரி ஷோரூம், இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, அந்த ஷோரூம்லேயே ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, ரெடியாக இருக்குது. அவங்களே வந்து வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ வச்சுருக்கனாடி அவங்களோட வெஹிக்கிளை தவிர்த்துட்டு அவங்களுக்கு வர முடியாத சுச்சுவேஷன் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ அதுவும் என்னைக்காவது ஒரு நாள் தான் இது வந்து புக்கிங் ஆகும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸுக்கு வாங்க. நீங்கள் வந்து நிறைய வீடியோவில் வந்து போட்டிருப்பாங்க, இது வந்து அவ்வளோ டாடா ஏசி எடுத்திங்கன்னா நீங்கள் பெரிய லட்சாதிபதி ஆகிடலாம், பெரிய இது ஆகிடலாம். அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ உள்ள நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. டெய்லி உங்கள் முன்னாடி 3000 வர முடியுமா, எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வெஹிக்கிள் எடுங்க. இல்லாட்டினா நீங்கள் வாடகைக்கு ஓட்டி ஜெயிக்கவே முடியாது டாடா ஏசியில். ஸோ எடுக்காங்க. நான் வந்து இந்த டாடா ஏசி எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதில் உள்ள கஷ்டத்தை சொல்கிறேன். எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா வந்து இவ்வளோ விஷயத்தை நீங்கள் கம்பேரிசன் பண்ணி தான் எடுக்க முடியும். டெய்லி 1000 ஓடினா அது லாபமே கிடையாது. ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்குது, எஃப்சி இருக்குது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் எடுக்கவே முடியாது. இதோட டீசல் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் டிரைவர்னாலுமே உங்களுக்கும் ஒரு சம்பளம் நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணும்போது அதில் வந்து 3000 ஓடினா மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து சமாளிக்க முடியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெஹிக்கிள் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறோம். இது மாதிரி உங்களுக்கு ஒரு புது வெஹிக்கிள் எடுக்கிறீங்க, இல்லை கார் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே தாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம டாடா ஏசி எடுக்கலாமா வேண்டாமா என்னன்றது உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்னலாம் இருக்கோ சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரும் டாடா ஏசி எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ உங்கள் ரோஸ் குட்டி. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.